பெரியார் 95 வயது வரை தொண்டாற்றியவர் என்றாலும் எப்பொழுதும் இளைஞர்களின் மனநிலையில் இருந்தே சிந்தித்தவர். மக்களிடத்துல பெரிய வேலை செய்ய வேண்டியது, கடினமான நோவு, பத்திரிட்டு போட்டு ஆகாது, மருந்துகள் கொடுத்து ஆகாது, கிணிக்கணும். மேஜர் ஆபரேஷன் பண்ணாதான் நம்ம புத்தி உருப்படி ஆகும். காலங்களையும் தூரங்களையும் கடந்த தொலைநோக்கு சிந்தனையாளர். ஒவ்வொருவர் சட்டை பையிலும் கம்பியில்லா சாதனம் இருக்கும் என்று இனிவரும் உலகம் நூலில் அவர் எழுதியது இன்று செல்போனாய் அனைவரின் பாக்கெட்டுகளிலும் சிணுங்குகிறது. ஒருவரின் உருவம் பார்த்து இன்னொருவர் பேசிக் கொள்வார் என்றார். இன்று நாம் வீடியோ காலில் உரையாடி மகிழ்கிறோம். புல்லட் ரயில் முதல் டெஸ்ட் டியூப் பேபி வரை அவர் கண்ட கனவுகள் நனவாகியது என்றால் கடந்த காலத்தில் காலூன்றி எதிர்காலம் நோக்கி பெரியார் சிந்தித்ததால் தான். எல்லோரும் தான் தமிழில் எழுதினார்கள், பேசினார்கள். ஆனால் எழுத்து சீர்திருத்தம் மட்டும்தான் எதிர்காலத்துக்கு உதவும் என்று சிந்தித்தவர் அவர் ஒருவரே. பெரியாரின் எழுத்து சீர்திருத்தமே கணினிக்கு ஏற்ற மொழியாக கன்னித்தமிழாய் மாறியது. பெண்கள் பேண்ட் அணிய வேண்டும், பெண்கள் கிராப் வெட்டிக் கொள்ள வேண்டும் என்ற பெரியாரின் வார்த்தைகளை இன்று நம் கண்முன் யதார்த்தமாய் கண்டு மகிழ்கிறோம். விதவை என்ற வார்த்தைக்கு ஏன் ஆண்பால் இல்லை என்று மொழியின் சட்டையை பிடித்து உலுக்கி வாழ்க்கையில் மட்டுமல்ல வார்த்தையில் கூட ஏற்றத்தாழ்வு கூடாது என்றார். தாய்மார்கள்லாம் நாளைக்கு நீங்க ஏரோப்ளேன் ஓட்டணும், சந்திர மண்டலத்திற்கு போய் குடியிருக்க வேணும். திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் என்று வேறுபாடு காட்டாத வார்த்தைகளுக்கு விதை விதைத்தவர் அவர்தான். கோயிலுக்கு வெளியே நிறுத்தப்பட்டவர்களை கருவறை வரை அழைத்துச் சென்றவரும் அவர்தான். சாதியம், ஆணாதிக்கம் என்ற ஒடுக்குமுறைகளை சமூகத்தில் இருந்து வெளியேறச் சொன்னவரும் அவர்தான். பெண் ஏன் அடிமையானாள் என்று கண்டுபிடித்து சொன்னவரும் அவர்தான். ஆணாதிக்கத்தின் அத்தனை வடிவத்தையும் கண்டிக்கச் சொன்னவரும் அவர்தான். 50% பெண்களுக்கு உத்தியோகம், 50% ஆண்கள். நம்ம நாட்டுல ஒரு ஆபீஸ்க்கு 100 பேர் உத்தியோகத்தில் இருந்தா 50 பேர் பொம்பளைங்க இருக்காங்களான்னு கேட்கணும். இல்லாவிட்டா அதை போடுன்னு சொல்லணும். அப்ப பெற்றவங்களுக்கு ஆண் இருந்தாலும் பொண்ணு இருந்தாலும். தன்னால் உருவாக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணாவால் சுயமரியாதை திருமணத்திற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம். தன் ஈரோட்டு குருகுல சீடர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் சட்டம் என்று தன் கொள்கைகள் சட்டங்களான சாதனைகளை கண்முன் கண்டவர் பெரியார். அவர் இறந்த பிறகும் பெண்களுக்கு சொத்துரிமை, சமத்துவபுரம் என்ற அவரது உறங்காத கனவுகள் உயிர் பெறுகின்றன. இந்தியாவிலேயே சாதிப்பெயர் இல்லாமல் சாதித்த மாநிலமாக, மத நல்லிணக்கத்தை விதைத்த மனிதநேய மாநிலமாக, மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத முற்போக்கு மாநிலமாக, கல்வி, மருத்துவம், தொழில்நுட்பத்தில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்றால் அதற்கு பெரியார் என்ற வீரியம் மிக்க விதை நெல்லே காரணம். சமுதாயத்தை வந்து செய்யறவனா சமுதாய பற்றி ஒண்ணுதான் இருக்கணும். அவனால ஏதாவது செய்ய முடியும். நானே சொன்னாலும் நம்பாதே, பகுத்தறிவு கொண்டு சிந்தி என்றவர் பெரியார். இறந்து 50 ஆண்டுகள் கடந்தாலும் தொலைநோக்கு சிந்தனையால் இன்னும் நம்மிடையே வாழ்கிறார். அப்படிப்பட்ட பெரியாரை கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை.